Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today videos ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ சரிங்களா. நிறைய பேருக்கு வந்து பேக்லிங்க் எப்படி எடுக்கணும்னு தெரியாது. தென் ஒரு சில யூடியூப் சேனல் பார்த்து அவங்க வந்து தப்பாக வந்து பேக்லிங்க்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க சரிங்களா. தென் அதர் ஃப்ரீலான்சர்ஸ் வந்து நான் பேக்லிங்க் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட அமௌண்ட் உங்ககிட்ட வாங்கி நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து மிஸ்யூஸ் செய்யப்பட்டிருக்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலில் வந்து எப்படி நம்ம வெப்சைட்டுக்கு டொமைன் ரேட்டிங் ஏற்றணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து போட்டுவிட்டோம். ஆவரேஜ் ஒரு 27 நிமிஷம் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. அப்போது இன்றைக்கான வீடியோ என்ன வீடியோ, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து என்னுடைய வெப்சைட்லேருந்து இதுக்கு மேலே எல்லாருக்கும் ஃப்ரீயாகவே பேக்லிங்க் நான் கொடுக்க போகிறேன் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி போய்ட்டு பல பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, பல கெஸ்ட் போஸ்ட் போடுற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆர்டிகல்ஸ் மினிமம் ஒரு 1000 வேர்ட்ஸ்க்கு மேலே 100% ஜென்யூனாக நீங்கள் ரைட் பண்ணி போட்டுட்டு உங்கள் வெப்சைட்டுடைய போஸ்ட்டுடைய யூஆர்எல் அப்படி இல்லைனா வெப்சைட்டுடைய ஹோம் பேஜுடைய யூஆர்எல் வந்து நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ இது போல் தான் இவ்வளோ நாள் நீங்கள் பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இவ்வளோ நாளாக நீங்கள் பில்ட் பண்ணதில் வந்து கம்பல்சரி அந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு பேக்லிங்க் டிடெக்ட் ஆகிருக்கான்னு சொல்லி ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். 100% நான் சொல்கிறேன் பேக்லிங்க் வந்து டிடெக்ட் ஆகிருக்காது சரிங்களா. ஸோ என்னோடய வெப்சைட் நேம் வந்து mrfull.com சரிங்களா. வெப்சைட்டோடைய இன்றைக்கி ரேஞ்சுக்கு இப்படி தான் நம்ம வெப்சைட்டில் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. என்னோடய வெப்சைட்லேருந்து உங்களுக்கு நான் எல்லாருக்குமே ஃப்ரீயாகவே பேக்லிங்க்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். இதுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டு அப்படின்னு வந்து சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ரெக்குவயர்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வெப்சைட்டில் mrfull.comல வந்து இப்போ கரண்ட்டாக எந்த அளவுக்கு டொமைன் அத்தாரிட்டி இருக்குது அண்டு டொமைன் ரேட்டிங் இருக்குது அப்படின்றத நம்ம அதை பார்த்துட்டு வந்துடுவோமா ஃபாஸ்ட்டாக போயிட்டு சரிங்களா. தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நியூ டேபில் போயிட்டு ஆக்சுவலி இதிலேருந்து பேக் லோன் ஸ்டெப்ஸ் வந்துக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் DAPA செக்கர் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம். வெப்சைட்டுடைய யூஆர்எல் வந்து என்னால் கொடுக்க முடியாது, ஏன்னா ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆகிடும் சரிங்களா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுறேன். ஆக்சுவலி உங்களுக்கு டொமைன் அத்தாரிட்டி செக் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், DAPA செக்கர்னு போட்டிங்கன்னா மோர் எவ்வளோ வெப்சைட் ஃப்ரீ வெப்சைட் வருது அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இப்போது mrfull.com நான் டைப் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம வந்து இது நிறைய டைம் நம்ம செக் பண்ணி பார்க்குறதால குக்கீஸ் பேஸ் பண்ணி அந்த டக்குன்னு வந்துடுச்சு சரிங்களா. ஸோ நீங்கள் மேனுவலாக தான் டைப் பண்ணி ஆகணும், பார்த்துக்குங்க. தென் இந்த இடத்த ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம கம்பல்சரி டிக் பண்ணி தான் ஆகணும் இந்த வெப்சைட்டுக்கு வரீங்க அப்படின்னா. தென் இங்கே வந்து வெரிஃபிகேஷன் இருக்குது, இதை டிக் பண்ணிக்கலாம். டிராஃபிக் லைட் ஓகே கொடுத்தாச்சா, கொடுத்துட்டு பாருங்கள் டிக் ஆகிருக்கா, க்ரீன் கலர் டிக் ஆகிருக்கா அந்த இடத்த. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே செக் DAPA பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா லோடிங் ஆகுதா. இப்போ உங்கள் பாருங்கள் நண்பா, என்னுடைய வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குது, mrfull.comக்கு 58 இருக்குது, பேஜ் அத்தாரிட்டி 40 இருக்குது, டெக்னிக்கல் பேக்லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4000 இருக்குது, குவாலிட்டி பேக்லிங்க்னு பார்த்தீங்கன்னா 791 பேக்லிங்க்ஸ் இருக்குது. தென் எப்போயுமே டொமைன் அத்தாரிட்டி நீங்கள் பார்க்குறீங்கன்னா மொதல் 4 இருக்கிறது மட்டும் பார்த்தா போதிக்கும், மற்றது எதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன் அப்படி சொல்லுன்னா, உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுகள் உங்கள் வெப்சைட் நீங்கள் எப்படி மெயின்டைனிங் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மற்ற ஸ்கோர்ஸ்லாம் வந்து வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி, டெக்னிக்கல் பேக்லிங்க், குவாலிட்டி பேக்லிங்க் மொதல் 4 மட்டும் கணக்கில் வச்சுக்கோங்க சரிங்களா. தென் வெப்சைட்டுக்கு ஸ்பாம் ஸ்கோர் இருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா SS 1% இருக்குது. அதாவது எப்பவுமே கூகுள் ஆட்சன்ஸ்க்கும் சரி நம்ம வெப்சைட்டில் ரேங்கிங் ஆகிறதுக்கும் சரி ஸ்பாம் ஸ்கோர் 1ல் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. சம்டைம் இந்த 1ல் இருக்க வேண்டிய இடத்த 10 இருக்குது அப்படின்னா ரெட் கலரில் காமிக்கும். ஸோ யாரும் பயப்பட வேண்டாம், அது ஒரு 6 மாதத்தில் ரிடியூஸ் ஆகும் ஓகேங்களா. நமக்கு ஃபர்தராக அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணோம்னா நமக்கு ரிடியூஸ் ஆகிடும். ஸோ என்னோடய வெப்சைட்டில் கிட்டத்தட்ட டொமைனுக்கான ஏஜ் 2 வருஷம் 100 நாள் எக்ஸாக்டிங்காக அந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே பேக்லிங்க்ஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து ஃபோன் பண்ணாலே போதும் நண்பா, நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஓகேவா. ரெக்குவயர்மெண்ட்டு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் சரியா. இப்போது டொமைன் அத்தாரிட்டி 58 இருக்குது சரிங்களா. அடுத்ததாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, டொமைன் ரேட்டிங் செக் பண்ணிடலாம் நம்ம கையோட. ஏன்னா வந்து டொமைன் அத்தாரிட்டி மட்டும்தான் இருக்குது, டொமைன் ரேட்டிங் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. டொமைன் ரேட்டிங்கான வீடியோ போட்டப்போ எவ்வளோ இருந்தது அப்போ போய் செக் பண்ணி பாருங்கள், அந்த வீடியோவை இப்பயும் பாருங்கள் சரிங்களா. இப்போது பேக்லிங்க் செக்கில் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம், mrfull ஆக்சுவலி ஸ்மால் லெட்டரில் வரும்ல mrfull.com அப்படின்னு சொல்லிட்டு நான் மேனுவலாக டைப் பண்ணுறேன் ஓகேங்களா. ஏன்னா என் வெப்சைட்லேருந்து தான் நான் பேக்லிங்க் கொடுக்க போகிறேன், அதனால் மற்றவங்க சைடு எதுவும் நம்ம வந்து கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து என்னோடய வெப்சைட்டே நான் உங்களுக்கு இந்த இடத்த போட்டு காமிக்கிறேன் சரிங்களா. இப்போது சம் வெரிஃபிகேஷனுக்காக இது லோட் ஆகிட்டு இருக்குது. வெரிஃபிகேஷன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுக்கான டொமைன் ரேட்டிங் எவ்வளோ இருக்குது ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்துக்கலாம் சரிங்களா. தென் அது என்ன இன்னுமே சுற்றிக்கிட்டே இருக்குது, வரவே மாட்டேங்குது.
ஆக்சுவலி ஏகிரேஃப் வந்து ஒரு சில டைமில் வந்து ஃபாஸ்ட்டாகவே லோட் ஆகாது சரிங்களா, கொஞ்சம் லேட்டாக தான் வரும். டெஸ்க்டாப்பில் நீங்கள் இதுவே பார்க்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துடும். ஃபோனில் பார்க்கும்போது கொஞ்சம் லேட்டாக தான் வரும், வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இன்டர்நெட்டுமே நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இங்கே நமக்கு சைட்டு இருக்குது. நாம் வேணா இதை டெஸ்க்டாப் மோடுக்கு வேணால் நம்ம போட்டு செக் பண்ணி பார்ப்போமா? 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே இருக்குது, வெரிஃபிகேஷன் கொடுத்துலாம். இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல நம்ம கொடுத்தாலுமே அது வரலை. ஓகேங்களா, புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அது எல்லா டைமும் வராது கரெக்டாக. ஏன்னா ஃபோனில் பார்க்கும்போது இந்த இஷ்யூஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த சைட்டிலே அஃபிஷியலாகவே இந்த சைட்டில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கத்தாச்சுன்னா லேப்டாப்பை செக் பண்ணி பாருங்கள், இல்லை ஃபோன்லேயே கூட ஒரு சில டைம் ஓகே இது லோட் ஆகிட்டுருக்குதா, வெயிட் பண்ணுங்கள். அது வந்துச்சுன்னா அந்த பாக்ஸ் வெரிஃபிகேஷன், அந்த பாக்ஸ் வந்து நம்ம டிக் பண்ணணும் சரிங்களா. டிக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து டொமைன் ரேட்டிங்க்கான ரிசல்ட்டு காமிக்கும். ஓகேவா, ஆக்சுவலி இது லோட் ஆகிக்கிட்டே இருக்குது இந்த இடத்த. என்ன சொல்கிறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. ஓகே, சம் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், பாஸ் பண்ணிவிட்டு அது வந்ததுன்னா உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் சரிங்களா. ஆக்சுவலி எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இந்த டைமுக்கு வந்து ஏகிரேஃபில் வந்து சைட்டில் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் காட்டல. ஓகேங்களா, ஸோ நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. உங்களுக்கு டொமைன் ரேட்டிங் செக் பண்ணணும் அப்படின்னா அஃபிஷியலாக நீங்கள் ஏகிரேஃபில் போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போது நம்ம இது வெரிஃபிகேஷன் நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்களா, தெரியுதா, நம்ம வெப்சைட்டுக்கு டொமைன் ரேட்டிங் 45 வச்சுருக்கோம் mrfull.comல. நண்பா, டொமைன் அத்தாரிட்டின்றது ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ 58 இருக்குன்னா 58 அப்படியே இருக்கும். ஆனால் டொமைன் ரேட்டிங்கிறது டேவுக்கு ஒன் டைம் மாறிக்கிட்டே இருக்கும். அது கம்பல்சரி மாறுமானா அதுவும் கிடையாது. வீக்லி ஒன் டைம் மாறும், 2 டேஸ்க்கு ஒன் டைம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ 45 இருக்கிறது திடீர்னு 2 நாள் கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா 49 காட்டும், திடீர்னு 50 கூட காட்டும் சரிங்களா. டொமைன் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டு கிடையாது. ஓகேங்களா, டொமைன் அத்தாரிட்டி தான் மோஸ்ட்லி ஸ்டாண்டர்டாக அப்டேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். mrfull.comக்கு டொமைன் அத்தாரிட்டி 58 இருக்குது, டொமைன் ரேட்டிங் 45 இருக்குது. ஓகேங்களா, கரண்ட்டாக இந்த டைமுக்கு 45 இருக்குது சரிங்களா. தென் இப்போது என்னோடய வெப்சைட்லேருந்து நான் ஃப்ரீ பேக்லிங்ஸ் கொடுக்குறோன்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு பேக்லிங்க் வேணும்னாலும் சரி, நீங்கள் நீங்கள் ஹிந்தி நீங்கள் எந்த லாங்குவேஜ் யாராக இருந்தாலும் இருங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. ப்ராப்பராக ஒரு ஆர்டிகல்ஸ் நீங்கள் வந்து எங்கிட்டேருந்து வாங்குறதா இருக்கும். ஆர்டிக்கல்னால் ஒரு ஆர்டிக்கல் வந்து ஜஸ்ட்டு 150 ரூபா, அதிகபட்சம் 200 ரூபா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த பர்டிகுலர் கேட்டகரியில் நீங்கள் ஒரு கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கரெக்டான கீவேர்ட்ஸ்க்கு நான் ஒரு ஆர்டிக்கல் மேக் பண்ணி பர்டிகுலராக நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொல்லலாம் இல்லையா. ஃப்ரீயாக கொடுக்கணும், உங்களுக்காகவே ஒரு கேட்டகரி லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். ஃப்ரீ பேக்லிங்க்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிக்கலும் அந்த கேட்டகரியில் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் செய்யப்படும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கிட்டேருந்து நீங்கள் வாங்குகிற ஆர்டிக்கல் வந்து நீங்கள் 2 ஆர்டிக்கல் வாங்கணும். ஒன்று உங்களுக்காக நீங்கள் வாங்கி என்னோடய வெப்சைட்டுக்கு, அதாவது mrfull.comக்கு வந்து நீங்கள் ஒரு பேக்லிங்க் கொடுப்பீங்க. ஆர் தென் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் இல்லையா, அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸுக்கு ப்ராப்பராக ஒரு ஆர்டிக்கல் நான் போட்டாகணும். ஸோ அதுக்காக நான் ஒரு ஆர்டிக்கல் போடுவேன் சரிங்களா. உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஆர்டிக்கல் வாங்குங்க, இல்லையா 2 ஆர்டிக்கல் வாங்குங்க. ஆனால் பேக்லிங்க் கம்பல்சரி ஃப்ரீ தான். ஸோ உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஏதாவது ஏஐ வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டிக்கல் மேக் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னும் போது அந்த வெப்சைட்டுக்கு நான் பேக்லிங்க் கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்து ஸ்பேம் ஸ்கோர் இஷ்யூஸ் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ எங்கிட்டேருந்து நீங்கள் ஆர்டிக்கல் வாங்குறது மூலிமா நான் 100% இதை நான் மேக் பண்ணுறதால எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து பேக்லிங்க்ஸ் கொடுத்துட முடியும். ஸோ பேக்லிங்க் 100% ஃப்ரீ தான். நீங்கள் வந்து ரெக்குவயர்மெண்ட் ஒரு ஆர்டிக்கல் இல்லைனா 2 ஆர்டிக்கல் வாங்கி ஆகணும்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஆர்டிக்கல் 150 ரூபா கொடுத்து வாங்குறேன், இல்லை 200 ரூபா கொடுத்து வாங்கினா 2 ஆர்டிக்கல் 400 ரூபா, வேலை முடிஞ்சுதா. ஸோ நீங்கள் வந்து அந்த கரெக்டான கீவேர்ட்ஸில் 100% நீங்கள் கன்ஃபார்மாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஆர்டிக்கல் வாங்கலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் அப்படியே கூட பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே ஒரு ஆர்டிக்கல் போட்டு ப்ராப்பராக நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னா கம்பல்சரி நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீ பேக்லிங்க்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.